வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மைசூர் ரசம் பண்ண போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. தட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? தனியா 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1 பீஸ், மிளகா வத்தல் 1. நாங்கள் 1 எடுத்துருக்கிறதுனால நீங்களும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 2 3 கூட எடுத்துக்கலாம் காரத்துக்கு. நல்லா வறுக்கணும் செவக்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மைசூர் ரசம். ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மைசூர் ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே ரீசார்ஜ் ஆகிடுவாங்க. கலகலன்னு ஆகிடும்ன்றேன் உடம்பு. அவ்வளோ பவர் இதில். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்பு நல்ல ரெஃப்ரெஷ் ஆகும். ரசமே நல்ல ரெஃப்ரெஷ். அதில் இந்த மாதிரி மைசூர் ரசம் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போது தேங்காய் பத்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே வறுத்தது எல்லாம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது கசகசா அது ஒரு சிட்டிகை ஆட் பண்ணுறாங்க. இப்போது தக்காளி நறுக்கினது 2, அப்புறம் லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னா, இங்கே பாருங்கள், மஞ்சக்கிழங்கு அதை துருவிக்கணும். அந்த புளி கரைசலில் நல்லா துருவிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை. துவரம்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்துக்கும். இஞ்சி போடுறாங்க பாருங்கள். துவரம்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்து குக்கரில் தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு 5 விசில் வச்சு வேக வைக்கணும். அதை நாங்கள் காட்டலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 1/4 கப்பு குக்கரில் எடுத்துக்கோங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு 5 விசில் வந்த பிறகு இறக்கிடணும். அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அதை நாங்கள் காட்டலை. இப்போ பாருங்கள், ரசம் என்னமா கொதிக்குது, லேயர் வருது பார்த்தீங்களா, அப்படியே வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது. இப்போ அரைச்சி வச்ச விழுது அந்த கடாயில் வருத்தம் இல்லையா, அது ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி பண்ணி சாப்பிட்ணும். உடம்பு நல்ல ரெஃப்ரெஷ் ஆகும். வீட்லேயே பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, ரசம் வச்சு கொடு, உடம்பு நல்லா கலகலான்னு இருக்கும்னு. கொதிக்குது பாருங்கள். இதெல்லாம் ரசம்லாம் உடம்புல சேரணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லே மருத்துவம் தான். இதை பாருங்கள், விழுது எடுத்து கொட்டுறாங்க. அரைச்சி வச்ச விழுது எப்படி கொதிக்குது பாருங்கள். அப்படியே வாசம் மூக்க தொலைக்குது. மைசூர் ரசம் ஸ்பெஷல். யாராவது விருந்தாளிங்க வந்தால் இது வச்சுருவாங்க. இப்போது பருப்பு, துவரம்பருப்பு நான் சொன்னேன் இல்லையா, வெந்த துவரம்பருப்பை அதில் கொட்டணும். ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. கலருன்னு கலரணும். அப்படியே மணக்குங்க, வீடே மணக்கும், என்ட்ரன்ஸே மணக்கும். பங்களா வீட்டில் பண்ணால் கூட இது க்ளீனாக தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. தேவையான அளவு இப்போ உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்துட்டிங்கன்னா எழுந்து குஸ்தி போடுவாங்க. அந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துரும். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ தாளிதம். எண்ணெயை விட்டாச்சு. கடுகு, மிளகா, அவ்வளோதான். பெருங்காயம் போடுறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. அவ்வளோதான், மைசூர் ரசம் ரெடி. அருமையான மருத்துவம் சார்ந்தது இது. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கமே என்றாலும் அந்த மாதிரி இருக்கும். பண்ணி பாருங்கள்.